கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஏற்கனவே ஜெபத்தை குறித்து தியானித்தோம். 1 மணி நேரம் ஒரு விஷயத்துக்காக ஜெபித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை குறித்து தியானித்தோம். இப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகளை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிற, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற, நம்மளை பராமரிக்கிற கடவுளாய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் எதை வேண்டிக் கொண்டாலும், எந்த நல்ல காரியங்களை வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் என்பதே அவரை குறித்து நமக்குள்ள ஒரு உண்மையான ஒரு விஷயமாய் இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார். எந்த மனிதனையும் சோர்ந்து போக விடவே மாட்டார். அவருடைய திட்டமும் சித்தமும் அது அல்ல. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். பல நேரங்களில் நாம் எந்த ஒரு நன்மையான காரியத்திற்காகவும் ஜெபித்தாலும் சோர்வு வரக்கூடிய அளவிற்கு காலதாமதம் நடைபெறுகிறது. இது எதனால் உண்டாகிறது என்று நாம் அநேக முறை யோசித்து சோர்ந்து போகிறோம். ஜெபிப்பதற்கே மனமில்லாமல் போகிறது. ஆனால் ஜெபமே ஜெயம் என்று ஒரு பெரிய வார்த்தை பல இடங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபம் வெற்றியில் தான் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு எந்த நன்மையையும் செய்வதற்கு அவர் அன்புள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அதனால் நமக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிரை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நன்மையும் அவர் நமக்கு கொடுப்பது அவருடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. பல ஆவிக்குரிய காரணங்களால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் சில நேரங்களில் தாமதமானாலும் அது கிடைக்காமல் போகாது. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அண்ட சராசரத்திலும் ஒரே நல்லவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். உலக மனிதர்கள், மனுஷிகள், நம்முடைய சொந்த பிதா, மாம்சத்தின்படி நம்முடைய பிதாக்கள் நம்மளை நேசிக்கவில்லை என்றாலும், நம்முடைய தேவைகளை சந்திக்கவில்லை என்றாலும், பிதாவாகிய தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் விரும்புகிறார். ஜெபத்திற்கு பதிலளிக்கவும் விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறபடினாலும், ஏற்ற காலத்தில் நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையினாலும் ஆண்டவர் சில நேரங்களில் தாமதம் பண்ணுகிறார். தாமதம் பண்ணுவதும் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபித்தால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் முடிவில் நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு ஜெபமும் வீணாய் போகாது. ஜெபத்தின் வல்லமையை குறித்து அநேகர் நமக்கு பல செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. அதனால்
ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்கிறார். எந்த ஒரு ஜபத்தையும் ஏறெடுத்தால் அது வெற்றியாக முடியும் என்கிற அந்த ரகசியத்தை ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ புரிந்து கொண்டால் ஜபம் பண்ணுவதில் அவர்கள் சோர்ந்து போவதே இல்லை. ஆதலால் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளில் இருந்தாலும், மன சோர்வுகளில் இருந்தாலும், கவலைகளில் இருந்தாலும் உங்கள் ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள். ஏனென்றால் ஜபத்தின் முடிவு வெற்றியாகத்தான் இருக்கும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு எந்தெந்த விஷயங்களில் நாம் ஜபிக்க தவறி இருக்கிறோமோ, எந்தெந்த விஷயங்களில் நம்முடைய ஜபத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்தி மீண்டுமாய் கர்த்தரை நோக்கி பார்த்தால் நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும்படி கர்த்தர் பதிலளிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அண்ட சராசரத்திலும் அவர் ஒருவரே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரே வல்லமை உள்ள தேவனாயும் இருக்கிறார். ஆதலால் இந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு விஷயங்களில் நாம் ஜெபிப்பதில் சோர்ந்து போயிருந்தால் அதை சரிப்படுத்திக் கொண்டு நாம் ஜெபிக்க தொடங்குவோம், வெற்றிகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த வேளையிலும் ஜெபத்தை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதில் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் அல்லது ஜெபத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் நீ பயப்படாதே, நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொல்லும்படி மீண்டுமாய் நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள், சோர்ந்து போகாதிருங்கள் நீர் என்று எங்களோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர். அதன்படி நாங்கள் இனிமேல் தொடர்ந்து ஜெபித்து கர்த்தருக்கு சித்தமான எல்லா காரியங்களிலும் நாங்கள் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளும்படி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.